18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். உங்க எல்லாருக்குமே தெரியும், வழக்கம் போல அடிக்கிற வெயில் அனாவசியமா இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கான பல விஷயங்களை எடுத்து நாங்க சூப்பரா அடிக்கடிக்க வச்சிருக்கிறோம். ஒண்ணு ஒண்ணா பாப்போமா? புதுச்சேரியில ஒரு ஐயாவுடைய தோட்டத்தில் பலாப்பழம் அப்படியே காய்ச்சி தொங்கி இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, இதுதான்டா சமயம்னு சொல்லி கம்பெனி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் முதலமைச்சர்ல இருந்து முக்கியமானவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடுங்க, மணக்க மணக்க பலாப்பழத்தை சாப்பிடுங்க மக்களே, ஆனா கொட்டையை மட்டும் சாம்பார் வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் ஐயா இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக நீங்க வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரீங்களா, அதை நாங்க விடவே மாட்டோம் சொல்லி தனி தீர்மானம் கொண்டு வந்து அதை பூரா ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம முதலமைச்சர் ஐயா பண்ணிவிட்டாங்க சட்டசபையில. சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக்ஃப் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வக்ஃப் சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன. இந்த திருத்த சட்டமானது வக்ஃப் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும். எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத நல்லிணக்கு அனைவருக்குமான அரசு என்ற இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருக்கும் இல்ல, ஆனாலும் நிறைய ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க. அது சம்பந்தமா எல்லாரும் பேசியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த அரசினர் தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் முழுமையாக வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். இந்தியாவை சூன்ய பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்தை உரிய நேரத்தில் உரிய முறையில் நமது மாண்புமை தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார். எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை பதிவு செய்து அதை வரவேற்று ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனதாக ஆதரிக்கிறோம். தற்போது வக்ஃப் வாரிய சொத்துக்களை பாதுகாக்கும் வகையிலே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரசியல் தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் ஆதரித்து வரவேற்கிறேன். வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு 2024 திரும்ப பெற வேண்டும் என்ற மிக சிறப்பான தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அதை நான் வழிமொழிகின்றேன். ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கண் திறந்துட்டு கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாய கிறிஸ்துவ மக்களின் சார்பாகவும் இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். கவுண்டர்ல போன உடனே அக்கா தான் நின்றுகிட்டு இருந்தாங்க, வானதி அக்கா. கொஞ்சம் கடுப்புல இருந்திருப்பாக உள் இருக்கு. என்னன்னா, இந்த பாருங்க, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கலந்து ஆலோசிச்சு தான் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தோம். ஆனா திமுகவுக்கு மத்திய அரசு எது கொண்டு வந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ, இவங்க எதையுமே ஒத்துக்கிற மாட்டேங்காங்க அப்படின்றதுனால நான் வெளியில வந்துட்டேன் கோவமான்னு சொல்லி அக்கா கோவத்தோடே பேசுறாங்க. சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசு ஒன்றை வசதியாக மறந்திருக்கிறார்கள். புதிதாக கொண்டு வரக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தத்தின்படி வக்ஃப் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அங்கு இடஒதுக்கீடு உண்டு. அதே போல நிர்வாகம் செய்வதில் பெண்களும் வர வேண்டும் என்று பெண்களுக்கும் கட்டாயமான இடஒதுக்கீடு கொண்டு வருகிறது பாஜக அரசு. இவற்றையெல்லாம் எதிர்த்து பழைய முறையிலேயே அது இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிதாக கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் உங்க கையில இருக்குன்னு நீங்க எல்லாத்துக்கும் ஆடப்படாது. உங்களை விட பெரிய பெரிய அதிகாரத்துல நாங்க கையில வச்சிருக்கோம். அங்கிருந்து லேச அப்படின்னா போதும், மலன்னு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும்னு என்னமோ மனசுல வச்சு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த மாநில சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்கிறது. சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுக்கு சட்டப்பேரவை வாயிலாக எப்படி அதிகாரம் இருக்கிறதோ அதுபோல மத்தியிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கு மாநில சட்டப்பேரவையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது
தமிழகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு மாநகராட்சியோ ஒரு பஞ்சாயத்தோ தீர்மானம் போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூழல் ஏற்பட்டு விடக் கூடாது. அப்புறம் இன்னொரு அக்கா இருக்காங்கல்ல, நம்ம முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அக்கா, அவங்க வந்து அவங்களுக்கு யாரும் கோபத்தில் இருப்பாங்க இருக்கு. யாரா அவங்ககிட்ட நீங்க தமிழ் மொழிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு கடுப்பேத்தி விட்டுருக்காங்க. அக்கா வந்து சொன்னா பாருங்க, நான் தமிழ் மொழிக்கு துரோகம் பண்ணனா? என்ன யாரு நினைச்சீங்க? எங்க அப்பா யாரு தெரியுமா? தமிழுக்காக பாடுபட்டவர், அவர் வழியில வந்தவனா நான் துரோகம் பண்ணுவேனான்னு அக்காவும் ஏகத்துக்கு பொங்கி தள்ளிட்டாங்க. எங்க அப்பா தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமை பெற்று தந்தார்கள். அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது ஒன்றை மட்டும் லியோனிக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். தமிழ் வழியில் படித்த ஒரு மகளை, தமிழிசை என்று பெயர் வைத்த ஒரு மகளை, தமிழுக்காகவே தனது வாழ்நாளை செலவிட்ட ஒரு தலைவனின் மகளை தமிழின துரோகி என்று சொன்னீங்கன்னா ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நீங்க என்ன தமிழ் வழி கல்வியை எந்த அளவுக்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். முதல்ல பாராளுமன்றத்தில் தமிழ்ல கேள்வி கேட்கும் உரிமையை பெற்று தந்தது என் தந்தை. கொள்கையில அவங்க கூட நான் மாறுபடுவேன், ஆனா தமிழ் கொள்கையில நான் மாறுபட மாட்டேன். புகழ்ச்சிக்கு எங்களை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், அதிமுகவினுடைய இரும்பு மனிதர் இங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் அப்படின்னு சொன்னாரே. பார்க்கலாம், இரும்பு குண்டே டம்முனுக்கே வந்துச்சுல. இந்திய தேசத்தினுடைய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை 2 மணி நேரத்திற்கு மேலாக நம்முடைய தாய் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சந்தித்து பேசியிருப்பது அவரவர் பார்வையிலே அவரவர் விருப்பத்திற்கு வேண்டுமானால் கருத்து சொல்லலாம். ஆனால் உலக பார்வையிலே, ஒட்டுமொத்த பார்வையிலே தமிழ் இனத்தின் நலனுக்காக அவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகளை தமிழ்நாட்டு மக்களிலே எடுத்து செல்வது நம் ஒவ்வொருடைய கடமை. இதுக்கு கவுண்டரை படக்குன்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இரும்பு மனிதர்னா எங்க ஐயா தான், முதல்வர் ஐயா தான் இரும்பு மனிதர். அவங்க எதுக்குமே அசர மாட்டாங்க. நாங்க வாரி எப்படி எதிர்த்து இருக்கிறோம், நீங்க கூப்பிட்டு உள்ள போய் கையை கட்டிட்டு டமக்குன்னு பயந்துருப்பியே சொல்லியிருப்பிய. இதெல்லாம் இங்க ஒண்ணு நடக்காது அப்படின்னு லேசா மிரட்டார். டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மறுத்தல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கை தானே. நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க முகத்துல 1300 வாட்ஸ் பல்பு பக்குன்னு எரியுது. செய்தியாளர்களா ஐயா டெல்லி சந்திரவீழா அப்படின்னு கேட்டோட தெரியுதா ஒளிவட்டம் சொங்கினு பாருங்க அப்படின்னாரு. அதாவது இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். அதாவது இணைவதற்குரிய ஒளிவட்டம் தெரிகிறது, உறுதியாக நடக்கும். இதுக்கு உடனே சடக்குன்னு எதிர்வினை வருது நம்ம எதிர்கட்சி தலைவர் இருந்து. வெட்டுனதுதான், ஒட்டாததான், பிரிஞ்சதுதான். பலாப்பழத்தை பிரிச்சா திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? அதே மாதிரி தான் சொல்லிட்டாரா. பிரிஞ்சதுதான். ஏன்னா பிரிஞ்சது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. இப்படி சொன்ன உடனே ஓபிஎஸ் ஐயாக்கு எங்கிருந்து தான் கோபம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. தாரே ரொம்ப பொறுமையா இருக்கேன், என்னைய பேச வைக்கப்படாது, எடுத்து விட்ட அப்புறம் நீங்க என்ன சொல்றதுன்னு பாருங்க, வார்த்தை வர மாட்டேங்க பாருங்க அப்படிங்கிற லெவலுக்கு அண்ணன் கோபப்பட்டார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி பெறுவேன் என்றான் எங்களுடைய தலைமையிடத்தில் பேசினாங்க. ஆரம்பிச்சு ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியல. அவராகவே பொதுச்செயலாளர் விலகிக்குவதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். ஐயோ வெளியில போனா வெயில் வாடா வா அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே பரண்டி எடுக்கு. என்னத்தை குடிச்சா உடம்பு சூடு தனியும் அப்படின்னு பரபரப்பரப்பரப்பரன்னு வாயும் கண்ணு அலையுது. அப்படியே மக்கள்கிட்ட கேட்டோம்.
அவங்க உள்ளுக்குள்ள விடுற சர்பத்து மாதிரி சர்ன்னு பதில சொல்லுதா. வெயிலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஜார் தான் பெஸ்ட். கம்பங்கூழ், கேப்பக்கூழ், அந்த டயத்துல இளநீ. கஞ்சிக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இந்த கஞ்சி தான் நம்மளை வந்து இந்த கோடை காலத்தில் நம்மளை காப்பாற்ற போகுது. இளநீ, பதனி, அதுக்கப்புறம் வந்து பழச்சாறுகள், அதாவது எலுமிச்சம்பழச்சாறு, நெல்லிக்காய், மோர், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்த பானங்கள். அதே போல் இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய உஷ்ண சளி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு, இஞ்சி சாறு, தேன் இதை வந்து சமபாகத்தில் கலந்து நம்ம வந்து கொடுக்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறையா வரும். அதுக்குமே இந்த மண்பானையில் காய்ச்சின வெந்நீர் வந்து ஒரு சிறந்த உணவு ப்ளஸ் மருந்து. உப்பு, காரம் அதெல்லாம் குறைச்சி இருப்பு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குறைஞ்சபட்சம் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் பர் டே கம்பல்சரியாக குடிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, மொத்தமாக நான் குடிக்கலான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு சேர்த்து வச்சு குடிக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு 100 ml குடித்தாதான் அது உடம்புல போய் சேர்ந்து அந்த நீர் சத்து குறையாமல் பாதுகாத்துக்கும். குழந்தைகளை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறத தவிர்க்கணும். முதல்ல ஆயில் பாத் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் தண்ணியில் வந்து சப்ஜா விதையும் லெமனும் நாட்டு சர்க்கரை போட்டு தண்ணி கொடுப்போம். அதனால நீர் சத்து அதிகமாக நிறைஞ்ச உணவுகளை கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. மோர் அதை வந்து கெட்டியாக குடிக்காமல் கொஞ்சம் நீர் மோராட்டை குடித்தா கொஞ்சம் செரிமானமும் நல்லாயிருக்கும். தர்பூசணியில் ஜூஸ் போடலாம், அன்னாச்சி பழத்தில் ஜூஸ் போடலாம். இது எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது ஃப்ரூட் மிக்சட் மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரியும் நம்ம ஜூஸஸ் போடலாம். இது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். வெள்ளை பூசணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பீரியடில் வந்து ஹீட் நல்லா குறையும். மற்ற காய்கள் பழங்கள் ஒரு பக்கம் எடுத்தாலும் வெள்ளை பூசணி வந்து ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ சேர்த்து பண்ணும்போது அந்த உடலில் பல விதங்களில் ஏற்படக்கூடிய பித்தத்தை வந்து வெள்ளை பூசணி வந்து நல்லா தணிக்கும். இப்போ தான் கண்டது போடுறாங்க, என்ன குடிக்கிறோம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாத ஏதோ பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றாங்குது. அதெல்லாம் சொன்னால் எங்கே ஏற்றுக்கிறாங்க பிள்ளைங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த சருகு கிருகுன்னு எல்லாம் கிடந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓரமாக ஒதுக்கி வச்சிருங்க. இல்லைன்னா தீ பத்துச்சுன்னா அணைக்கவே முடியாது. மத்திய பிரதேசத்தில் பாருங்க, ஒரு ஐயா கார்ல வேகமா வந்திருப்பார். உங்களுக்கு வந்து சடக்குன்னு நிப்பாட்டிருக்காரு. ஒருவேளை இன்ஜின் எதுவும் ப்ராப்ளம் போல் இருக்கு, இல்ல அண்ணாச்சிக்கு வகுறு வலிக்கும் போல் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா இவர் குடுன்னு போய் இந்த மாடுக்கு தண்ணி வைப்போம்னா ஒரு பெரிய தொட்டி, அதுல இருக்கிற தண்ணியை தீல தள்ளி விட்டு தொட்டியை தூக்கி கார்ல வச்சுட்டு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாருங்க. அடுத்து பாருங்க, விழுப்புரம் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இந்த வெயிலுக்கு டொம்முன்னு வெடிச்சிருச்சு. அதில் ஒருத்தருக்கு காயம் ஏற்பட்டு போச்சு. அதனால திருப்பியும் சொல்கிறோம், இந்த வெயிலில் இந்த உஷ்ணமாக ஆகக்கூடியது, வெடிக்கக்கூடியது, எளிதில் தீப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து பதனமாக வச்சுக்கிடுங்க. டெல்லியில் ஒருத்தர் என்ன சூசனோட சடக்கு தூக்கி கொடுத்துருக்காரு. சூசனோட சடக்கு என்னடா இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு பார்த்தா ஒரு கெமிக்கல் இருந்திருக்கு. அதை கலந்து ஊற்றி கொடுத்துருக்கேன். பொதுமக்கள்லாம் சேர்ந்து டின்னை கட்டி கொண்டே விடும் ஒன்னே அப்படின்னு மிரட்டிருக்காங்க. சரி, நம்ம தரப்பாரில் நீங்க பார்த்த இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த பத்தாப்பு பிள்ளைக்காடுகள்லாம் பரிச்சு எழுத புரியலாம். ஆமா, பார்த்து நல்லா சூப்பரா எழுதுங்க, அருமையா எழுதி மார்க் வாங்கிருங்க. 11 சூப்பரா போயிடணும். ஓகேவா? அடுத்த தரப்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.